காட்டினோன்னு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம சிவா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் சிவா, நீங்கள் வந்து ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து முதல்ல வந்து நான் இந்த அரவிந்த் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்ட வந்து இந்த மாதிரி எத்தனை நாளாக உங்களுக்கு வந்து சிந்துக்கும் வந்து இந்த மாதிரி காதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அவர் வந்து 5 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன், நீங்கள் தான் வந்து சிந்துவை இந்த மாதிரி பண்ணலன்னா இந்நேரம் நானும் சிந்துவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம் அப்படிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு சிவா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவோம். அப்படியா, அப்போது சிந்துக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது, நீங்கள் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க, சிந்துவோட பர்த்டே எப்போ அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து திணறாரு, பதில் சொல்ல முடியாமல். இப்போவே தெரியுதா உங்களுக்கு ஆனர், இவர் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு சிந்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நல்லா பொய் சொல்லி ஏமாத்துறாரு, தயவு செய்து வந்து இவரை நம்பாதீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்டோன்னா, ஃபோட்டோலாம் நான் கூட யார் கூட வேணாலும் நீ எடுத்திருப்பேன், அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோ எல்லாம் போலியானது, சிந்து உண்மையானவ, அவள் எக்காரணம் கொண்டோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செய்யவே செய்யலை, இந்த ஆள் யாருன்னே சிந்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். எனக்கு சிந்துவை சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும், சிந்துக்கும் இந்த அரவிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வேணும்னே சிந்து மேலே பழி போட யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, அதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அசந்தே போகிறாங்க எல்லாருமே. ஸ்ரேகா தாங்கிக்கவே முடியல, சே இப்படி நடந்துச்சுன்னு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அரவிந்த் வந்து அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உடனே அரவிந்த் மரியாதை உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேட்குறாங்க. அதுக்கு அரவிந்த் வந்து என்னை மன்னிச்சிடுங்க மேடம், அது வந்து நான் வந்து இன்னொருத்தர் வந்து பணம் கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி தீர விசாரித்து இவர் பின்னாடி யார் இருக்குன்னு போலீஸ்க்கு கண்டுபிடிங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ புரியுதா மேடம், சிந்து எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு, சிந்து வந்து ரொம்ப வெகுளி மேடம், அவளுக்கு எதுவுமே தெரியாது, வேணும்னே அவளை வந்து என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக அப்படி பார்த்துட்ருக்காங்க. சரி சிவா, உங்களுக்கும் சிந்துக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கு, சிந்து உங்கள் கூட வாழணும்னு விரும்புகிறாங்க, அதனால இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண வேணாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிந்து கூட வாழ விருப்பமா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிந்து கூட வாழ விருப்பம் இல்லாமல் நான் எப்படி நான் எப்போ சொன்னேன், சிந்து கூட எனக்கு வாழ விருப்பங்க, நானும் சிந்தும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், தேவையில்லாமல் எங்களை பிரிக்கிறதுக்காக தான் இந்த சதியெல்லாம் பண்ணியிருக்காங்க, சிந்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் சிந்து வந்து சிந்துக்கும் எனக்கும் உள்ள கல்யாணத்தை தயவு செய்து ரத்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா தீர்க்கமாக சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன், சிவாவோட வாக்குமூலத்தை நான் கேட்டுக்கிறேன், வேணும்னே ஒரு அப்பாவி பொண்ணு மேலே வேணும்னே பழியை போட்டு அவளை அவங்க புருஷன்கிட்டேருந்து பிரிக்க நினச்சிருக்காங்க, இதுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அதுக்கான உண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. உடனே இந்த கோர்ஸ் விசாரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வந்து போயிடுறாங்க நீதிபதி. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம சிந்துவோட அப்பாவுக்கு ஓடி வந்து மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு, என் மான மரியாதை காப்பாற்றிட்டே மாப்பிள்ளை, என் குடும்பத்தோட மான மரியாதையும் என் சிந்து நல்லவன் நீ புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ளை, இது போதும் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. என் மாப்பிள்ளை தான் அப்படின்றாரு. உடனே வந்து சிந்து வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே அழறாங்க. ஓடி வந்து அப்படியே வந்து காலில் விழுறாங்க. சிந்து என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு. டாக்டரு என்னை மன்னிச்சிடு டாக்டரு, நான் வந்து அப்படின்னோடனே நீ அமைதியாரு சிந்து, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்றாரு. டாக்டர் நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல டாக்டர், என் மேலே இந்த கலங்கத்தை எல்லாத்தையும் போக்கி என்னை நல்லவன் சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கேன் டாக்டர், இதுக்கப்புறம் என்ன டாக்டரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்னை மன்னிச்சிடு டாக்டர், எனக்கு நான் அதெல்லாம் நீ என்ன தப்பு பண்ண சிந்து உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சிந்து வந்து டாக்டர் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ எப்போ உன் தவற உணர்ந்துட்டியோ அப்போவே நீ திருந்திட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, திருந்தினவங்களை வந்து தண்டிக்கிற வந்து உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்த்து அழறாங்க நம்ம சிந்து.